மாணவர்களே, முதலாவது பாடத்தின் தொடர்ச்சியை நாம் இந்த வகுப்பிலே பார்ப்போம். முதலாவது பாடத்தில் தொடர்ச்சியாக திருகளவி மில்லிமீட்டரில் 100 ஒரு பகுதி அளவு வரை துல்லியமாக அளவிட பயன்படக்கூடிய ஒரு கருவியாகும். திருகளவி மில்லிமீட்டரில் 100 ஒரு பகுதி அளவு துல்லியமாக அளவிட பயன்படக்கூடிய ஒரு கருவியாகும். இதை கொண்டு நாம் மெல்லிய உலோக கம்பியினுடைய தடிமன், மெல்லிய உலோக தகட்டினுடைய தடிமன் ஆகியவற்றை நாம் அளவிட இயலும். In English, dear student, we continue the first lesson. In this class, we learn about screw gauge. Screw gauge is an instrument that can measure the dimension up to 1/100 of a millimeter or 0.01 millimeter. With the screw gauge, it is possible to measure a diameter of thin wire and thickness of thin metallic plate. The screw gauge consists a U-shaped metal frame. The one end of the metal frame, a hollow cylinder is attached. Screws are cut on the inner surface of the cylinder. It passes through the screw. On the cylinder, parallel to the axis of the screw. Parallel to the axis of the screw. There is a scale which is graduated in millimeter. The scale is pitch scale. That is the inner scale. Is pitch scale. One end of the screw is attached. To a sleeve. The sleeve is divided into 100 divisions. It is main scale. It is pitch scale. It is main scale. The end of the screw has plane surface. A stud is attached to the other end of the frame. It is attached to the other end of the frame. The screw head is provided with a ratchet arrangement to prevent the user from exerting undue pressure. It is a safety screw. In summary, அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள் இன்றைய கணங்களில் பார்ப்பது ஒரு திருகளவி என்பது ஒரு U வடிவ சட்டத்தை உள்ளடக்கியது. இதனுடைய ஒரு பகுதியிலே ஒரு உள்ளிடற்ற உருளை பொருத்தப்பட்டுள்ளது. இந்த உருளையின் உள்ளாக குறிகள் செதுக்கப்பட்டிருக்கும். இந்த குறிகள் வழியாக நகர்ந்து செல்லக்கூடிய அளவிலே ஒரு திருகு அமைந்திருக்கும். அந்த திருகுக்கு மேலாக மில்லிமீட்டர் அளவு பொருத்தப்பட்ட ஒரு உருளை காணப்படும். அது குறிக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய ஒரு பகுதி ஒரு குவிந்த முனைக்குள் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த குவிந்த முனையானது 100 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். இதை நாம் முதன்மை அளவுகோல் என்று அழைக்கின்றோம். இது குறிக்கோள், இது துணைக்கோள். முதன்மை அளவுகோல் என்று அழைக்கின்றோம். இந்த முதன்மை அளவுகோல் ஒரு பகுதி பட்சட்டத்துடன் இணைக்கப்படுகிறது. பட்சட்டமானது திருகளவியானது அளவுக்கு அதிகமாக திருகப்படுவதிலிருந்து பாதுகாக்கிறது. இந்த பட்சட்ட அமைப்பானது திருகளவியானது அளவுக்கு அதிகமாக திருகப்படுவதிலிருந்து பாதுகாக்கின்றது. திருகு அளவியை நாம் பயன்படுத்துகின்ற வேளையிலே நிலையான உலோக உருளைக்கு மேல் உள்ள திருகை சுற்றும் பொழுது அதன் முனை முன்னோக்கி நகரும் தொலைவு சுற்றப்பட்ட சுற்றுகளின் எண்ணிக்கைக்கு நேர் தகவல் அமையும் என்ற திருகு தத்துவத்தின் அடிப்படையில் இது இயங்குகிறது. திருகளவியானது
திருகு தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது. அதாவது இதை நாம் சுற்றுகின்ற பொழுது இந்த சுற்றுகளின் எண்ணிக்கையானது அது நகர்வு தொலைவுக்கு நேர்த்திகளில் அமைகின்றது. Using the screw gauge works on the principle that when a screw rotates in a nut, the distance moved by the tip of the screw is directly proportional to the number of rotation. First one, the pitch of the screw. The pitch of the screw is the distance moved by the tip of the screw. The tip of the screw for one complete rotation of the head, it is equal to 1 millimeter in typical screw gauge. Pitch of the screw, distance moved by the pitch divided by number of rotation by head scale. In typical screw gauge, it is 1 millimeter. Second one, least count of a screw gauge. Value of one small pitch scale reading divided by total number of head scale division. Value of one smallest pitch scale reading divided by total number of head scale division is least count. In screw gauge, value of one smallest pitch scale reading is equal to 1 millimeter divided by 100 division. That is equal to 0.01 millimeter. That is equal to 0.01 millimeter. It is the least count of screw gauge. இன்றைய அன்பார்ந்த மாணவர்களே, திருகுகளவியை நாம் பயன்படுத்துவதில் முதலாவது குறியீடை தூரம். அதனுடைய குறியீடை தூரம் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். குறியீடை தூரம் என்பது ஒரு முழு சுற்றுக்கு திருகின் முனை நகரும் தொலைவு குறியீடை தூரம் எனப்படும். ஒரு முழு சுற்றுக்கு திருகின் முனை நகரும் தொலைவு குறியீடை தூரம் எனப்படும். குறியீடை தூரம் குறிக்கோளில் திருகு நகரும் தொலைவு. இந்த குறிக்கோளில் திருகு நகரும் தொலைவு டிவைடட் பை தலைக்கோள் சுற்றுகளுடைய எண்ணிக்கை. அதாவது 1 மில்லிமீட்டர் ஒரு திருகுகளவினுடைய குறியீடை தூரம் என்பது 1 மில்லிமீட்டராக உள்ளது. இரண்டாவது, நாம் திருகுகளின் வீச்சுச்செலவு கண்டுபிடிக்க வேண்டும். திருகுகளின் வீச்சுச்செலவு என்பது குறியீடை தூரம் டிவைடட் பை தலைக்கோள் பிரிவுகளின் எண்ணிக்கை. எத்தனை தெரியும்? குறியீடை தூரம் சமம் 1 மில்லிமீட்டர், தலைக்கோள் எண்ணிக்கை 100. எனவே 1 millimeter divided by 100 is equal to 0.01 millimeter. திருகுகளவினுடைய சுழிப்பிழை. திருகுகளவினுடைய திருகை நாம் திருகி இந்த நகரு முனையும் நிலையாக உள்ள முனையும் ஒன்றாக இணையும்படி செய்கின்ற வேளையிலே குறிக்கோளுடைய பூஜ்ஜிய மதிப்பும் தலைக்கோளுடைய பூஜ்ஜிய மதிப்பும் ஒன்றாக காணப்படுமையானால் அதிலே சுழிப்பிழை இல்லை என்று பொருள்படும். குறிக்கோளுடைய பூஜ்ஜியமும் தலைக்கோளுடைய பூஜ்ஜியம் ஒன்றாக காணப்படுமையானால் அதிலே சுழிப்பிழை இல்லை என்று பொருள்படும். In English, zero error of a screw gauge. When the movable stud of a screw and the opposite fixed stud on the frame area brought into contact. The two studs each contact. If the zero of the head scale coincide with the pitch scale axis, zero of the head scale coincide of the pitch scale axis, there is no zero error. The positive zero error. When the movable stud of the screw and the opposite fixed stud on the frame are brought into contact. The two studs are contact.
If the zero of the head scale is below the pitch scale, the zero of the head scale is below of the head scale, it is positive zero error. It is positive zero error. In this screw gauge, the fifth division is coincident. Fifth division is coincident with the pitch scale. So the positive zero error is equal to n into LC is found. Here n is equal to n represents the coincident. N represents n is the head scale coincident. N is the head scale coincident. In this case, head scale coincident is 5. It is found 0.01 millimeter is equal to 0.05 millimeter. In positive zero error, the zero error correction is equal to minus 0.05. In Tamil, திருகளவினுடைய திருகி நகர முனையும் நிலையான முனையும் ஒன்றிணையும்படி செய்கின்ற வேளையிலே தலைக்கோலினுடைய பூஜ்ஜியமும் குறிக்கோளுடைய பூஜ்ஜியமும் ஒன்றாக இணைந்திருக்குமேயானால் அதிலே எந்த பிழையும் இல்லை என்று பொருள்படும். அதே வேளையிலே நாம் அவ்வாறு செய்கின்ற வேளையில் தலைக்கோளுடைய பூஜ்ஜியமானது குறிக்கோளின் வரைகோட்டிற்கு கீழ் அமைந்தால் அது நேர் சுழிப்பிழை என்று பொருள்படும். நம்முடைய புத்தகத்தில் காணப்பட்டுள்ள இந்த படத்தில் தலைக்கோளுடைய ஐந்தாவது பிரிவு குறிக்கோளுடைய ஒன்றித்துள்ளது. எனவே நாம் நேர் சுழிப்பிழை காண்கின்ற வேளையில் n என்று S n பெருக்கல் அதனுடைய மீட்சிகளவு n 5 மீட்சிகளவு 0.01 மில்லிமீட்டர். therefore அதனுடைய நேர் சுழிப்பிழை 0.05 மில்லிமீட்டர். அதனுடைய சுழிப்பிழையை நாம் நேர் சுழிப்பிழையை கிடைக்கக்கூடிய சரியான அளவிலிருந்து கழித்து விட வேண்டும். எதிர் சுழிப்பிழை நாம் இரண்டு முனையும் ஒன்றாக வைத்திருக்கின்ற வேளையிலே தலைக்கோளுடைய பூஜ்ஜிய மதிப்பானது குறிக்கோளுடைய நேர்கோட்டிற்கு மேலாக அமைந்தால் அது எதிர் சுழிப்பிழை உள்ளது என்று பொருள்படும். எதிர் சுழிப்பிழை என்பது 100 - n என்று இங்கே நமக்கு காட்டப்பட்டுள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ள திருகளவிலே 95 100 - 95 into 0.01 millimeter equal to 5 into 0.01 equal to 0.05 millimeter. இங்கே நான் எதிர் சுழிப்பிழையிலே இந்த சுழிப்பிழையினுடைய அளவை நாம் கண்டுபிடித்த அளவோடு கூட கூட்டிவிட வேண்டும். In English, negative zero error. When the plane surface of the screw and the opposite plane stud on the frame are brought into contact, if the zero of the head scale is above the pitch scale, in this figure, in the head scale coincide 95. So zero error 100 minus 95 into least count 0.01.
5 is then 0.01 is equal to 0.05. A negative zero error, the zero correction is plus 0.05 millimeter. Dear student, do you know we use the screw gauge and function the screw gauge. The next, measuring mass. We commonly use the term weight, which is actually the mass. Many things are measured in terms. Mass. The SI unit of mass kilogram. In any case, the units are based on the items purchased. For example, we buy gold in gram or milligram. We buy gold, gram or milligram. Medicine in milligram. Provision in gram and kilogram. And express cargo in tons. In Tamil, அன்றாட வாழ்விலே நாம் நிறை என்ற வார்த்தைக்கு பதிலாக எடை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். வணிக முறையில் பொருட்களை நிறை என்ற அடிப்படையில் தான் அளவிடுகின்றார்கள். நிறையினுடைய எஸ்ஐ அலகு நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றபடி கிலோகிராம். நாம் கடையிலே பொருள் வாங்குகின்ற வேளையிலே, நாம் தங்கம் வாங்குகின்ற வேளையிலே அதை மில்லிகிராம், கிராம் என்ற அளவிலே வாங்குகின்றோம். மருத்துவ பொருட்களை, மருந்து மாத்திரைகளை மில்லிகிராம் என்ற அளவில் வாங்குகின்றோம். அதே போல் நாம் கடையிலே வாங்குகின்ற பொருட்களை கிராம் அல்லது கிலோகிராம் என்ற அளவிலே நாம் வாங்குகின்றோம். ஏற்றுமதி பொருட்கள் டன் அடிப்படையிலே அளவிடப்படுகின்றது. நாம் வாங்குகின்ற எல்லா பொருட்களையும் ஒரே தராசிலே அளவிட்டு வாங்க முடியாது. அன்றாட வாழ்க்கையிலே பலவிதமான தராசுகள் பயன்படுத்தப்படுகின்றன. நாம் ஒரு சில தராசுகளை குறித்து இந்த வகுப்பில் பார்ப்போம். முதலாவதாக பொது தராசு என்பது நாம் ஏற்கனவே அறிந்துள்ள ஒரு படித்தர நிறையோடு ஒப்பிட்டு அளவிட பயன்படக்கூடிய ஒரு தராசு, பொது தராசு. இதனுடைய படித்தரை நிறையானது 5 கிராம், 10 கிராம், 20 கிராம், 50 கிராம், 100 கிராம், 200 கிராம், 500 கிராம், 1 கிலோ, 2 கிலோ, 5 கிலோ என்ற அளவில் காணப்படும். இந்த தராசை பயன்படுத்தி நாம் 5 கிராம் அளவிற்கு துல்லியமாக அளவிட முடியும். 5 கிராம் அளவிற்கு துல்லியமாக அளவிட முடியும். In English, dear student, can we use the same instrument for measuring the above listed items for purchase, gold, provision and cargo items? We cannot use the same instrument, so we measure some other instrument. The first one, common balance or beam balance. The beam balance compares the sample mass with the standard reference mass. The standard reference mass is 5 gram, 10 gram, 20 gram, 50 gram, 100 gram, 200 gram, 500 gram, 1 kg, 2 kg, 5 kg. The balance can measure mass accurately up to 5 gram. The second one, physical balance. The balance is used in lab and is similar to the beam balance, but it is a lot more sensitive and can measure mass of an object correct to milligram. The standard reference mass in physical balance 10 milligram, 20 milligram, 50 milligram, 100 milligram, 200 milligram, 500 milligram, 1 gram, 2 gram, 5 gram, 10 gram, 20 gram, 50 gram, and also 100 gram, 200 gram. The next one, digital balance. Nowadays, for accurate
measurement, digital balance of goods. It measures mass accurately even up a few milligrams. The least value being 10 milligram. This electric device is easy to handle and commonly used in jewelry shop and lab. அன்பானவர்களே, நான் பொத்தராசை குறித்து பார்த்தோம். அடுத்தபடியாக இயற்பியல் தராசு. இயற்பியல் தராசு ஆய்வகங்களிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு தராசு. இது சாதாரண தராசை போன்று காணப்பட்டாலும் இதை கொண்டு மிக குறைந்த அளவுகளை அளக்க இயலும். இயற்பியல் தராசில் பயன்படுத்தப்படும் படித்தர நிறைகள் முறையே 10 மில்லிகிராம், 20 மில்லிகிராம், 50 மில்லிகிராம், 100 மில்லிகிராம், 200 மில்லிகிராம், 500 மில்லிகிராம். இதில் 1 கிராம், 2 கிராம், 5 கிராம், 10 கிராம், 20 கிராம், 50 கிராம் மற்றும் 100 மற்றும் 200 கிராம் அளவுகள் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக எண்ணியல் தராசு. தற்காலங்களிலே பொருட்களை துல்லியமாக அளவிட அந்த எண்ணியல் தராசு பயன்படுகின்றது. ஒரு எண்ணியல் தராசை கொண்டு 10 மில்லிகிராம் அளவிற்கு துல்லியமாக பொருளுடைய நிறைய நாம் காண முடியும். இதை நாம் நகைக்கடைகளிலேயும் இன்னும் அறிவியல் ஆய்வகங்களிலும் இவ்வகை தராசை நாம் பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக சுருள்வில் தராசு. இந்த சுருள்வில் தராசு பொருளின் எடையை கணக்கிட பயன்படுகிறோம். இதுவரை பார்த்த சாதாரண தராசு, இயற்பியல் தராசு, எண்ணியல் தராசு இவைகள் ஒரு பொருளினுடைய நிறையை அளவிட பயன்படுகிறது. இந்த சுருள்வில் தராசு ஒரு பொருளினுடைய எடையை கணக்கிட பயன்படுகிறது. இக்கருவியானது ஒரு உலோக உள்ளிட சட்டத்தினுள் எக்கு சுருள்விலை பொருத்தி அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். இதன் மேல் முனை நிலையான ஒரு வளையத்தோடு பொருத்தப்பட்டிருக்கும். அதன் கீழ் முனையானது பொருளோடு பொருந்தக்கூடிய வளையத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும். சுருளில் கொடுக்கப்படும் விசையானது நிலையான புள்ளியிலிருந்து சுருளில் விரிவடையும் தொலைவிற்கு நேர்தகவில் அமையும் என்ற ஹூக்ஸ் விதிப்படி அதை செயல்படுகின்றது. குறிமுள் ஒன்று அளவுகோல் மீது நகர்ந்து செல்லும் சட்டத்தின் மீது வலதுபுறத்தில் இணைக்கப்பட்டுள்ள பொருளின் எடைக்கேற்ப சுருளில் விரிவடையும் போது தராசின் வலப்பக்கம் உள்ள அளவுகோலின் அளவீட்டை குறிமுள் காட்டும். இதுவே அந்த பொருளினுடைய எடை ஆகும். In English, spring balance. This balance helps us to find the weight of an object. It consists of a spring fixed at one end and a hook attached to a rod at the other end. It works by Hooke's law. It states that the addition of weight produces a proportional increase in the length of the spring. A pointer is attached to the rod. Which slides over a graduated scale on the right. The spring extends according to the weight attached to the hook, and the pointer reads the weight of the object on the scale. அன்பார்ந்தவர்களே, நிறைக்கும் எடைக்குமான வேறுபாட்டை குறித்து நாம் பார்ப்போம். Difference between mass and weight. The first point, mass is a fundamental quantity. Weight is a derived quantity. In Tamil, நிறை என்பது அடிப்படை அளவு ஆகும், எடை என்பது வழி அளவு ஆகும். The second point, mass, it has magnitude alone. It is a scalar quantity. Mass, it has magnitude alone. It is a scalar quantity. It has magnitude and direction. It is a vector quantity. நிறை என்பது எண்மதிப்பு மற்றும் கொண்ட அளவு. எனவே இது ஒரு ஸ்கேலார் அளவாகும். ஆனால் எடை என்பது எண்மதிப்பு
மற்றும் திசையை சார்ந்து அளவிடப்படுவதால் இது ஒரு வெக்டார் அளவு ஆகும். The third point, it is the amount of matter contained in a body. Weight is the normal force exerted by the surface on the object against gravitational pull. In Tamil, நிறை பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவாகும். நிறை என்பது பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு ஆகும். எடை என்பது பருப்பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் அளவு ஆகும். பருப்பொருள் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் அளவு ஆகும். The fourth point, mass remains the same everywhere. Weight varies from place to place. In Tamil, நிறை இடத்திற்கு இடம் மாறுபடாது, ஆனால் எடை இடத்திற்கு இடம் மாறுபடும். Fifth point, mass is measured using physical balance. Weight is measured by using spring balance. நிறை இயற்பியல் தராசை கொண்டு அளவிடப்படுகின்றது, எடை சுழல்வியல் தராசை கொண்டு அளவிடப்படுகின்றது. The sixth point, mass its unit is kilogram, weight its unit is newton. நிறையினுடைய அலகு கிலோகிராம், எடையினுடைய அலகு நியூட்டன் ஆகும். This is the last one, accuracy in measurements. Accuracy in measurements. When measuring physical quantities, accuracy is important. Accuracy represents how close the measurement comes to true value. Accuracy is a measurement is centered in engineering, physics, and all branches of science. It is also important in our daily life. You might have seen in jewelry shop how accurately they measure gold. What will happen? A little more salt is added to food while cooking. So it is important to be accurate when taking measurement. In Tamil, அளவீடுகளின் துல்லியம் இயற்பியல் அளவுகளை அளவிடும் போது மிக துல்லியமாக அளவிட வேண்டும். இந்த துல்லியமானது இயற்பியல் இன்ஜினியர் மற்றும் இயற்பியல் அளவுகளில் பயன்படுகின்றது. அது மாத்திரமல்ல, நாம் அன்றாட வாழ்வில் கூட இந்த பொருளுடைய துல்லியம் பயன்படுகின்றது. நாம் நகைக்கடைகளில் சென்று நகை வாங்கியிருந்த வேளையிலே பொருளை மிக துல்லியமாக அளவிட்டு வாங்குகின்றோம். நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகின்ற சமையலில் கூட உப்பு சிறிதளவு அதிகரிக்குமையானால் அதை பயன்படுத்த முடியாது. எனவே பிழையான அளவீடுகள் கருவி அளவீடு புரியும் பிழைகளால் துல்லியமற்ற மதிப்புகள் கிடைக்கின்றன. துல்லியமான அளவுகளை பெறுவதற்கு அளவீடும் கருவிகளில் துல்லியத்தன்மை சரிபார்ப்பது என்பது எப்பொழுது மிக முக்கியமானதாகும். மாணவர்களே, துல்லியத்தன்மையை நாம் சரியாக பயன்படுத்தி இயற்பியல் அளவில் அளக்கலாம். இதோடு கூட இந்த பாடம் முடிவடைகின்றது. இந்த பாடத்தின் பின்னால் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு மதிப்பெண் காண்கான விடையை நீங்கள் எழுதி நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பும் முடிவுகள் அனுப்ப கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற தேர்வுக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். தேர்வை நல்ல முறையில் படித்து எழுதுங்கள். தொடர்ந்து அடுத்த வகுப்பிலே சந்திப்போம்.